சீர்காழி கிட்ட மணிமாட கோவில்னு ஒரு 108 திவ்ய தேசத்தில் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் திருநாங்கூர். அங்கே சுவாமி பேர் நாராயணன். நாராயணன் வந்து தன்னுடைய மந்திரமான நாராயணங்கிற மந்திரத்தை தானே குருவாக இருந்து தனக்கு தானே சீடனாக இருந்து உபதேசித்த தலம். இங்கே இன்னைக்கு தை அமாவாசைக்கு அடுத்த நாளான இன்னைக்கு திருநாங்கூர் 11 கருட சேவை நடைபெறும். அதாவது என்னென்னா, திருநாங்கூர் ஒரு திவ்ய தேசம், அதுக்குள்ளே இன்னும் 5 திவ்ய தேசங்கள் இருக்குது. எல்லா திவ்ய தேசமும் சேர்ந்து 11 திவ்ய தேச பெருமாள்கள் கருட வாகனத்தில் திருநாங்கூருக்கு வருவாங்க. அப்புறம் அபிஷேகம் கண்டருளி அதுக்கப்புறம் எல்லாரும் கருட வாகனத்தில் வீதி உலா வருவாங்க. இது ரொம்ப சிறப்பு. இந்த 11 திருநாங்கூர் கருட சேவையும் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்கிறதா நம்பிக்கை. திருமங்கையாழ்வார் நேற்று ராத்திரி வயல்வெளி வழியாக வருவார். அதனால் காற்று சலசலன்னு அடிக்கும்போது திருமங்கையாழ்வார் வர்றாருன்னு மக்கள் ரொம்ப புலகாங்கி தான் அடைவாங்க. அது தஞ்சை தரணி நெல் வயல்கள் நிறைந்த பூமி. அதனால் அந்த வயக்காட்டுக்குள்ளே அந்த சலசலப்பு காற்று கேட்கும்போது திருமங்கையாழ்வார் வர்றதா அவங்க சந்தோஷப்படுவாங்க. இந்த 11 கருட சேவையை பார்க்கக்கூடிய பக்தர்களுக்கு மறுபிறவிங்கிறது கிடையாது. நாகதோஷம் இருந்தாலும் விலகுங்கிறது நம்பிக்கை. இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு எல்லாருக்கும் அபிஷேகம் எல்லாம் ஆகி திருமஞ்சனமாகி இன்றைக்கி மாலை வீதி உலா 11 கருடனில் 11 பெருமாள்கள் ஆரோகணித்து வருவாங்க. அவங்கள திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்வார். இது இன்று நடைபெறும்.